हरिः ओं श्रीगुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कर आचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। सरस्वती नमस्तुभ्यां वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर मां पाहि। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर मां पाहि। जय जय शंकर मां पाहि। भज गोविंदो इन्नैक्कु अनुसंधाனம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை உங்கள் எல்லாத்தையும். இந்த பிருந்தாவன் ஆர்கேடுங்கிற சீனியர் சிட்டிசன் லிவிங்கில் நீங்கள் எல்லாருமே சத்சங்னு தீனம் ஏதோ ஒரு விஷயத்தை சாக்கிட்டு ஒருத்தர் சந்திச்சுக்கிறது. நான் இங்கேருந்தோ வந்தவோம், ஆனால் உங்களுக்கு மத்தியில் என்னையும் ஒருத்தராக நீங்கள் ஏற்றுன்றதுக்கு முன்னாடி என்னோட கிருத்தக்கியா. அதில் உங்களோட நான் ஒருத்தனுக்கு சொல்கிறதுக்கு காரணம், புதுசாக உங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ என்னமோ முதல் தரம் தான் பஜகோவிந்தத்தை நம்மலாம் காதால் கேட்குறோம். அந்த எண்ணமோ பாவனையோ எனக்கு கிடையாது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், யார் சொன்னதே கேட்டிருக்கலாம், எப்பப்போ பண்ணியிருக்கலாம். இது ஒரு பரஸ்பரமாக ஒரு புனஸ்மரணமாக இருந்திருக்கலாம். ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் நம்ம இங்கே பகிர்ந்துட்டோம். அதுக்கு மகாபெரிவா குருநாதர், நம்மளோட குடும்பத்தில் பெரிவாள் அனுக்கிரகம், ஓங்காரநாத சுவாமி, பிரம்மஸ்ரீ ரமண தீர்த்த சுவாமி மிச்சர் அவர், மற்ற சின்மையா வாழ்லாம் கேட்டு அது எத்தனை வருஷம் கேட்டோம், எத்தனை தரம் கேட்டோன்னு இல்லை. புனரப்பின்னு நேரம் அவகாசம் இச்சாசக்தி இருக்கும்போதெல்லாம் பல உபன்யாசங்களை கேட்கறதுல இதெல்லாம் லிங்க் மாதிரி ஒன்று சொன்னது இன்னொன்று வேதாந்த வித்தியாசத்தில் வரும். அதை கேட்டதில் எந்த அளவுக்கு எங்கே குறிச்சின்னு எங்கே குறிப்பிடும், இப்போ எந்த குறிப்பீடும் இல்லாமல் அன்னன்னைக்கு தோணுறத உங்கள்கிட்ட நம்ம ஒரு ஸ்லோகத்தை படித்தோம் இல்லை, கங்கா ஜல லவண கணிக்கான்னு. அந்த கடுகு உப்பு அளவு தான் நம்ம இங்கே பகிர்ந்துட்டுருக்கோம். கங்கா நதி மாதிரி பஜகோவிந்தா அப்படி ஆழ்ந்தமானது. பகவத்கீதா உபனிஷத் எல்லாத்தையும் விட நீங்கள் இன்னும் நித்தியத்தில் பார்த்தா விஷ்ணு எல்லாத்துலேயும் இதோட ஒப்பிடிகளாக நிறையா ஸ்லோகம், நிறையா எடுத்துக்காட்டோட சம்ஸ்கிருதத்தில் அங்கங்கே இருக்குது. அதை டெய்லியில் குறித்து வச்சு பார்த்தாலும் பல பேருக்கு ஏற்கனவே இதை ஒரு சுலபமாக இருக்குனாக்கி ரொம்ப வேதாந்த வித்தியாசத்துக்கு கம்பீரமாக போதும்போது அதெல்லாம் இன்னும் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு மறுபடியும் பார்த்தா அதோடு பார்க்கும்போது இன்னும் அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அவள் எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு, இந்த பஜகோவிந்தத்தை என்ன பண்ணணும், அதாவது சாஸ்திரம் இன்னொரு சொல்கிற மாதிரி அந்த 2 வார்த்தை பஜகோவிந்தம் தினம் நம்ம எத்தனை தரம் நம்ம அனுஸ்மரணம் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி பூர்த்தி இன்னையோட கட்டத்தில் இந்த தடவை பூர்த்தி பண்ணும்போது பகவான் நமக்கு எந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாருங்கிறது ஸ்லோகத்தில் அர்த்தம் உத்தரவாதம்னு இல்லாமல் சாக்ஷாத் பகவத் கிருபை, பகவத் தரிசனம் நம்ம ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துலேயும் அவர் சொன்ன வழியில் பரிபூர்ண நம்பிக்கை வச்சுட்டு நம்ம அனுசந்தானம் பண்ணணுன்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அது ஒரு விஷயம். தினம் நம்ம நினச்சிக்கிற மாதிரி பகவத் பாதை நம்ம யாரையும் நிந்திக்கணும், திட்டணும்,
இந்த லோகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும், அது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த எண்ணத்தில் அவர் சொல்லவே இல்லை. அது மாத்திரம் நம்ம எத்தனையோ உதாரணத்தில் அப்படின்னா இதெல்லாம் எதுக்குன்னு அந்த தவறான புரிதல் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. அப்படியே ஏதாவது சொன்னத்தில் தவறாக என்னோடய வாயிலிருந்து வந்திருந்தாலும் அது அனர்த்தம்னு எடுத்துட்டு உண்மையாக எது நம்ம புரிஞ்சுக்கணுமோ அதை அர்த்தமாக எடுத்துட்டு இன்றைக்கி பஜ கோவிந்தத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி ஸ்லோகம் மட்டும் அனுசந்தானம் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இந்த துவாதசம் அதிலிருந்தும் கடைசி மூணையும் பார்க்குற மாதிரி இன்றைக்கி பிரயத்னம் பண்ணலாம். ஹரி ஓம். भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुकृन्करणे नहि रक्षति दुकृन्करणे मूढजहि जनाकमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभते निजकर्मोपातं वित्तं तेन विनोदयचित्तं नारीस्तनभरनाभिवेशं दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मासवसाधिविकारं मनसि विचिन्तय वरं वारं नलिनीदलगतजलमति विद्धि व्याधविमानमस्तं लोकं शोकहतं च समस्तं यावत् वित्तोपार्जनसक्तः तावन्निजपरिवारो रक्तः पश्याज्जीवति यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायो देहा भार्या बिभ्यति तस्मिन् काये आर्तमनर्तं भावयचित्यं नासीत् ततः सुकले पुनः धनभाजां भीतिः सर्वत्रैव विहिता रीतिः बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः काते कान्ता कस्ते कुत आज्ञातः चिन्तयतदिह भ्रातः सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलत्वे जीवन्मुक्ति वयसि गतिकः कामविकारः शुके नीरे कः कासारः क्षीणे वित्ते कः परिवारो ज्ञाते तत्त्व कः संसारः मा कुरु धन धन यौवन माया अयमिति अखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश्य विदित्य दिनमपि रजनी
प्रातः शिशिरवसन्तो पुनरायातः कालः क्रीडति गच्छत् आयुः तदपि न मुञ्चत् आशावायुः द्वादशमञ्जरी काविरशेषः कथितो वैयाकरणस्यैयः उपदेशु जानि पुनैः श्रीमच्छङ्करमध्वचरणैः काते कान्ता धनगतचिन्ता वातुल किं तव नास्ति निजगति सज्जनसङ्गतिरेका भवति भवानवतरणो नौका झटिलो मुण्डे काषायाम्बरबहुत्कृशवेषः पश्यन्यपि न पश्यति मूढः उदरनिमित्तो बहुकृतवेषः अङ्गं गलितं पालितं मण्डं दशनविहितं जातं तुण्डं वृद्धो यादि गृहीत्वा दण्डं करवि न मुञ्चत् आशापिण्डम् अग्रे वह्नि पृष्ठे भानुः करतलभिक्षस्तरुतरवासः तदपि न मुञ्चत् आशापाशः कुरुते गङ्गासागरगमनम् ज्ञानविहीनः सर्वमतेन मुक्तिभजन्ति न जन्मशतेन सुरमन्दिरकरुमूलनिवासः शय्याभूतलमजिनं वासः सर्वपरिग्रहभोगत्यागः कस्य सुखं न करोति विरागः योगरतो भोगरतो वा सङ्गरतो वा सङ्गविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव भगवद्गीता किञ्चिदधीता जललवकणिका पीता सकृदभियेन मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पायि मुरारे रत्नाकर्पटविरचितकान्ता पुण्या पुण्यविवर्जितपन्था लोकः तदपि किमर्थं क्रियते शोकः कस्त्वं कोऽहं कुत आयातः कामे जननी को मे ताता परिभावय सर्वमसारं विश्वं त्यक्त्वा स्वप्नविचारं त्वयि मयि सर्वत्रैको विष्णुः व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः सर्वस्मिन्नपि पश्यात्मानं त्रोसृजभेदज्ञानं शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा सर्वत्र त्वं वाञ्छचिराद्यति विष्णुतत्त्वं कामं क्रोधं मोहं भोगं तत्त्वात्मानं भावय आत्मज्ञानविहीना मूढा पश्यन्ते न
नरकरि मूढः गेयं गीता नाम सहस्रम् गेयं गीता नाम सहस्रम् ध्येयं श्रीपतिं नेयं सज्जनसङ्गे चित्तं ध्येयं दीनजनाय च चित्तम् भोगः पश्चादन्तशरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चत् पापाचरणं प्राणायामं प्रत्याहारं नित्यविवेकविचारं जाप्य समेत समाधिविधानं कुर्यवधानं मद्दानं गुरुचरणाम्बुज निर्भरभक्तः संसात्माद्भवमुक्तः गुरुचरणाम्बुज निर्मलभक्तः संसात्माद्भवमुक्तः सेन्द्रियमानसनियमादेवं सेन्द्रियमानस द्रक्षसि निजहृदयस्थं देवं द्रक्षसि निजहृदयस्थं देवम् मूढः कश्चन वैयाकरणो ढुक्रन्नाध्यायनधुरीणः श्रीमच्छङ्कर भगवच्छिष्यै श्रीमच्छङ्कर भगवच्छिष्यै बोधित आसीच्चोदितकरण भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज मूढमते नामस्मरणात् अन्य उपायं नहि पश्यामो भवतरणे भज गोविन्दं भज गोविन्दं भज मूढमते भगवत பாதர் பஜகோவிந்தத்தை சாரத்தை கேள்வி கேட்டுண்டே திண்டாடுற நமக்கு திண்டாடுறேன்னு சொல்கிறது கேள்வியே இல்லையேப்பா, நீ எங்கேப்பா திண்டாடுற, நீ நிஜமாக திண்டாடினா நான் ஏன் திண்டாடுறேன்னு கேட்கணும். நீ கொண்டாட்டம் எல்லாம் நினச்சதெல்லாம் தான் திண்டாட்டம், அப்போ நீ என்ன கேட்கலை. கொண்டாடும்போது கொண்டாடலாமா நீ கேட்டிருந்தா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு அளவுக்கு மேலே நிறுத்திக்கோன்னு சொல்லியிருக்கேன். எல்லா கொண்டாட்டத்தையும் கொண்டாடிட்டு கொண்டாடுறதுக்கு இனி என்ன பண்ணது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இன்னும் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது, இப்போ நான் திண்டாடுறேன் புதுசாக கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லையே நான் அப்படி அவர்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி இருக்கிற ஒரு சம்சார ஸ்திதியில் உண்மையில் நம்ம எல்லாரும் தத்தளிக்கிறோம். தப்பே கிடையாது, சஞ்சல புத்தி தான். இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே எத்தனை வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம். அது கஷ்டமான வார்த்தை. இந்த கற்படகா இது அது அது என்ன கிழிஞ்சு சாக்கு அந்த வார்த்தைலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சந்நிதி காலை தெரியுது, சத்புத்தி தெரியுது, மூடமத்தை தெரியுது. இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தாக்க ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்க வேண்டியது. பஜகோவிந்தம் படித்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம திண்டாடணும்னு தெரிந்தால் முன்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே.
இந்த உலகம் வந்து நம்ம தெரிய முடியாது, இது மாயில் நம்ம மாட்டின்னு இருக்கோம், இது நமக்கே தெரியறது. நான் நமக்கே தெரியுதுங்கிறது எனக்கே தெரியல பொதுவாக சொல்கிறதுனால சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரினால நான் அதை உங்களுக்கு தெரியுதா அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது குற்ற மனோபான்மையே கிடையாது. நமக்கே தெரியுதுங்கிற என்ன தெரியுதுனாக்கா இப்போ போக போக பார்த்தாக்கா இன்னும் கஷ்டம்தான் வரும். அந்த காலத்தில் ஒழுங்காகத்தானே இருந்தோம், அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. அது கால கிரீடத்தின்னு சொன்னாலும் காலம் விளையாடுறதா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விளையாடுறோமா? தலையாட்டுறதே ஒரு கிரீடா தானே. ஆமாஞ்சாமி போடுறதுன்னு ஒன்று கேட்போம் இல்லையா, அது என்ன எஸ் பாஸா பிக் பாஸா அந்த மாதிரிலாம் சொல்லும்ல. இந்த ஆமாஞ்சாமி போட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னால் நான் ஆமாஞ்சாமி போட்டுட்டேன்னு சொன்னால் நான் போட்டுக்கலாமா வேணாம், போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யுது? தலையில் குட்டினதுக்கப்புறம் வலி தான் செய்யும். அச்சதை கொடுத்துட்டு சுக்கலாம் இருந்தோம்னாக்கா வாத்தியாரத்தில் போய் குட்டுற அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி அஜ்ஞானம் வளர்ந்துருக்கேன். யாருக்கு குட்டிக்கணும்னு தெரியாமல் நம்மலாம் வளர்ந்துட்டோம். இதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, ரொம்ப நம்ம வேதனையில் இருக்கோமே, பஜகோவிந்தம் படிச்சுட்டு வேதனையை மொட்டை மாடி முட்டம் கொண்டு போய் விட்டுட்டாரே நீங்கள் நினைக்காதவங்க. அவர் அப்படி பண்ணவே இல்லை. நம்மளை கவலையிலிருந்து விடுதலை பண்ணறதுக்கு தான் இந்த பஜகோவிந்தமை தவிர, பஜகோவிந்தம் இத்தனை நாளாக எனக்கு தெரியாது, இத்தனை அர்த்தம் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் வைராகியத்தை எப்படி வளர்த்துக்கிறது, நான் இன்றைக்கி எனக்கு ஆகார நியமம் ஓணுனாக்கா எனக்கு யார் சமைச்சு போடுவா, கிடைக்கிறது தானே சாப்பிட்னாக்கா போக ரத்தோவா யோக ரத்தோவாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் எல்லாமே பஜகோவிந்தத்திலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு பேங்க் பேலன்ஸு நமக்கு சாதகமாக இல்லாட்டாக்கா அன்னைக்கு மாத்திரம் எல்லாவற்றே நிஜ கர்மோ பார்த்தோம், அன்றைக்கி அவ்வளோதான் இருந்தது. நிஜா இருந்துட்டுனாக்கா யாரோட அக்கௌண்ட்டு நம்மகிட்ட போடுங்க, நமக்கு அது வேறு பீதி வந்துடும். அந்த வார்த்தை எல்லாமே புத்திராதப்பில் நமக்கே மகாபாரதத்தில் எதனால மகாபாரதங்கிறது நம்ம குருக்ஷேத்திரா யுத்த போர் அதெல்லாம் விட்டுறோம். மகாபாரதங்கிற அத்தனை பெரிய இத்தியாசம் என்ன? ஒரே குடும்பத்து குழந்தைகள் தான். ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 100, அப்புறம் இந்த 101, அதெல்லாம் நம்ம பொதுவாக ஒரே டைனஸ்டி, பெரிய எம்பயர் ராஜசுயாகம் இப்படி பண்ணும்போது துரியோதனோடக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இருக்கிற எல்லா மகாபாரதத்துக்கு போது அப்பேற்பட்ட ராஜ்யத்தோட சுத்தெல்லாம் கொடுத்தாச்சு. துரியோதனால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சதா? இந்த எல்லா பேத்தையில் அது லாட்ரிக்கு மேலே லாட்ரியாக கிடச்சிருத்தோம். அப்பாட்ட போராடி அதுதான் பையனை பார்த்தா சில குடும்பத்தில் அந்த காலத்துலாம் சொல்லுவான், அப்பா மாட்டுக்கு சம்பாதிச்சுட்டுக்கா பையன் பார்த்து அஸ்தியை இப்பயே கரைக்கிறான். இந்த அஸ்தி கரைக்கிறது போனதுக்கு அப்புறம் கரைக்கணும். சேர்த்து வைத்த சொத்துக்கே அஸ்தின்னு தான் பேர் சம்ஸ்கிருதத்தில். அதாவது அப்போ பஜகோவிந்தத்தில் சொல்லி இன்றைக்கி நம்ம பையனாக அந்த காலத்தில் மகாபாரதத்தில் பாடுபடுத்தின மாதிரி பிராரணத்தை மலையிலேருந்து உருட்டி விட்ட மாதிரிலாம் கஷ்டம் நம்ம படலை. அதை நம்ம என்னென்னா இந்த பேக் ரெஃபரன்ஸ் ஃப்ளாஷ்பேக்கு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ பகவான் நமக்கு அதெல்லாத்தையும் படிக்க சொல்கிறதுக்கு காரணம் இல்லை, அப்படியெல்லாம் வாழ்க்கையிலலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கா. அதனால் நம்ம திருந்தி நம்ம மனசை திருந்தி பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, அதாவது இந்த தங்கத்தை தட்ட தான் மெல்லிசாக ஆகும், ஸ்புட்டம் போட அதோட பிரகாசம் இன்னும் ஜொலிக்கும், அதை இன்னும் பத்திரமா வச்சுப்போன்னு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு வேடிக்கை அதுக்கும் பஜகோவிந்தத்துக்கும் அர்த்தத்துக்கு சொல்லணும்னு இல்லை, எனக்கு இன்றைக்கி வேடிக்கையாக தோணித்தேன். ஏன் எல்லாரும் நல்ல அஃபோர்டபிலிட்டாக பகவான் கிருபையில் இருக்கோம். கல்யாணத்து போது அந்த காலத்தையும் சரி இந்த காலத்தை கேட்கவே வேண்டாம், இந்த காலத்தை வேண்டாங்கிற வாழ்க்கை விட்டுருங்க. சம்பிரதாயம் அவள் வாழ்க்கை சாப்பிட்றதுக்கு வெள்ளித்தட்டு அப்பா அம்மா அன்னிலேருந்தே கொடுத்துட்டா. ஏன் நம்ம எல்லோரும் வெள்ளித்தட்டில் சாப்பிடாம இன்னும் இருக்கோம்? அந்த வெள்ளித்தட்டை இத்தனை நாள் சேர்த்து வச்சு என்னத்தை நம்ம சாதித்தோம்? சிவனேன போகிறதுக்கான அந்த வெள்ளியோட ட்ரெஸ்ஸு தான் உள்ளே போயிருக்கோமே. பயம்
ஒரு வெள்ளி டம்ளரில் அந்த காலத்தில் பால் குடிப்பா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வைப்பா. பயம். அப்போ அந்த சொத்தை பார்த்து பையன் பயப்படுறான். சத்ரு மித்திரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம எல்லா பற்றியும் நீங்கள் நம்ம ஒழுங்காக சம்பாதிச்சு உபயோகப்படுத்த. இன்றைக்கும் சில குடும்பத்தில் அவள் வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி நான் வெள்ளித்தட்டில் சாப்பிட்ற விசேஷத்துக்காக இப்போ சொல்ல வரல. அந்த பயம் நமக்கு நம்பக்குள்ளேயே இத்தனை பயம் இருக்கும்போது அதுதான் எதுக்காக நம்ம பயப்படுறோம். நீ தான் ஏன் சம்பாதிச்சா, அதை நம்ம விட்டுருவோம். அது சொல்லக்கூடாது. தனுராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணணுன்னு இருக்குமே தவிர தனக்கு அனுபவிக்க ராசி கிடையாது. என்னோட ராசி அதனால சொல்லிட்டேன். யார் யார் தனுராசியாரோ யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன், ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலன். ஏன்னா இந்த தினம் வேறு இப்போ போட அனுப்பிச்சிட்டானே, இப்படி நடக்க போகுது அப்படி. அதனால் பகவத் பாதர் நம்மளை திருத்தறதுக்கு திருத்தணுங்கிற எண்ணம் எதுக்காக, நம்மளாலையும் உயர்த்தணுங்கிறதுக்காக. ஹே பிரபு கணபதே நாம சங்கீதத்தில் பாடும்போது அந்த மண்டபத்தோட சீலிங் பிச்சுண்டு பிரபோட்ட குரல் போகணும். அதுதான் சம்போதன விபக்தி. அந்த மாதிரி நம்மள ஹே ராமா மாம் உத்தாரன்னு சொல்லும்போது நம்மளை தூக்கி விடுன்ற சம்சாரம் பந்ததுனா. ஸோ இப்பயும் நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த ஸ்லோகம் நம்ம என்னைக்கு பண்ணாலும் வெளி சம்சாரத்தை உத்தேசம் பண்ணி ஒரு அர்த்தம், உள்ள நம்ம மனசுக்குள்ளே ஒரு சம்சாரம். 3 ஸ்லோகத்தை பதத்தோடு பார்க்க போகிறோம். ஆனால் அது ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லுறதுங்கிறது பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் சத்புத்தியை வச்சுண்டு உன் மனசை நீ தீர்க்கமாக ஏகாந்தத்தில் விசாரம் பண்ணினேனாக்க மீதி எல்லாமே நீ அனுபவித்த கஷ்டம் எல்லாமும் துச்சம். இனி வரப்போகிற கஷ்டம் நினைக்கிறியா, அதுவும் கிடையாது. உனக்கு மிச்சம் எல்லாமே ஆனந்தம். நந்ததி 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 ஏவ. ஆனால் நம்ம பஜகோவிந்த எது சொல்கிறோமோ இல்லையோ, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பிராத்தः கால சாயம் பர்யந்தம் தினராத்தோ சர்வம் கதம் கிம் லப்யதே பகவத் சிந்தனகரீயம் சேத் நந்ததி 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 ஏவ. நீங்கள் போட்டுக்கலாம். சுலமான தமிழ் தானே, இது இருக்கிற வார்த்தை தானே. நம்ம ஆனந்தம்னு நினைச்சா ஆனந்தம் தான். நம்ம கொண்டாட்டம்னு நினச்சா கொண்டாட்டம். அதுக்கு என்ன கோவை கொண்டாட்டம் தான் போகணுமா? போக வேண்டாம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலவித சன்னியாசிகளோட லட்சணத்தை சொல்லி அப்படியெல்லாம் இருக்கிறா, சாதிச்சிருக்கா மகாபுருஷர்கள்லாம் அந்த காலத்து இந்த காலம். ஆனால் அப்படி இருந்தால் தான், அவ்வளோ விரதத்தோடு நம்ம கஷ்டப்பட்டால் தான் முடியும்னு நினைக்காத. ஒட்டு மொத்தத்தில் சப்த அஸ்வரத்தினேன்னு இன்னைக்கு ஜி ஒன்று கேட்டார். இந்த இந்திரியங்களை அடக்கிறது இந்த பிரத்யாகாரங்கிற வார்த்தையை அதை தான் சொல்லுறது. என்ன ரொம்ப சுலபமாக இந்த பஜகோவிந்தத்தை பார்க்குறதுன்னா, என்னென்ன நீ வெளி உலகத்தில் நினச்சின்னு பண்ணினியோ அதெல்லாம் உள் உலகத்தை உள் மனசு. அது இந்த பிரத்யாரம் சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், சாயங்காலம் எல்லா வேலையும் விட்டு அப்புறம் என்ன சொல்லுவோம், திரும்பி வீட்டுக்கு தான் வந்து சேர போகிறேன். சம்ஸ்கிருதம் என்ன சொல்லுவோம், கச்சதி கச்சதி புனः பிரத்யாகச்சதி. வேற வழி இல்லையே. அப்போ இந்த பாம்பு வந்து புத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்துடும். ராத்திரி என்ன பண்ணோம், குகைக்குள்ளே தன்னோட புத்துக்குள்ளே போயிடும். சிங்கமும் போயிடும். அந்த மாதிரி நம்ம என்னென்ன ஆசைப்பட்டோமோ, என்னென்ன வெளியுறுத்த பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே உள்ள அடக்கிக்கோ. எல்லா ஆசையும் உள்ளே கொண்டு வந்துடும். ஹிருதயங்கிற குகையில் அந்த ஆத்மா
ஜுவலிச்சின்னு இருக்க. உன்னோட ஹிருதயத்தில் அந்த பிரகாசம் ஏற்கனவே ஜுவாலை நன்னா பிரகாசிங்க. ஆத்ம ஜோதி ஏவ அஸ்மாக்கம் பிரதி நரஜன்ம ஜீவன் அந்தஹ சாட்சாத் அஸ்தி சதா சத்தியம் நித்தியம் தத் பஷ்யனப்பி வயம் ந பஷ்யாமா. அது இருக்குன்னு தெரிஞ்சுட்டா கூட அதுக்கு நம்ம முயற்சியே எடுக்க மாட்டோமே. அதுக்கு தான் சாதனை, தத்துஷ்டகம், ஜப்பம், பாராயணம், கீதா, சாஸ்திரநாமம் இதெல்லாம் வழி காட்டி. இத்தனை வழியும் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன தான் நீங்கள் திருப்பதியில் ஆன்லைன் போனால் 5 நிமிஷத்தை கிடச்சிடுறாங்கிறா. வீல் சேரில் ஃப்ளைட்டில் கூட்டின்னு போகிறா. பக்கத்தில் 2 பேர் இருக்கா. பார்ஸ் எல்லாம் தூக்கிக்கிறதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் நிறையா இருக்கா. விஐபிக்கு மேலே விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கடைசியில் நமக்கு என்ன தோணும், இருந்தும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்களே. இதெல்லாம் எனக்கு ஒத்து வர மாதிரி தெரியலை. அந்த மாதிரி இத்தனைலாம் பண்ண முடியாட்டா அங்கே ஆத்ம தத்துவத்தை சொல்லும்போது குருட்ட சரணம் அடைந்து வீடு. அதுதான் சரணாகதி. நீ எப்படி சரணம் அடையணும், அதில் நல்லா வார்த்தை போட்டிருக்கேன். பாத சரணம்னு கமல பாதம் அம்புஜம், அது கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு. அதை கண்டிப்பாக பெரியவாளை பார்த்தா பாதத்தை தொட்டோ நமஸ்காரம் பண்ணோம். பாத பூஜை சுவாமிகளுக்கெல்லாம் நம்ம பண்ணுறோம். பாண்டுறங்கன்னு பண்டரிப்பூரில் போனால் எல்லோரும் பாத இதுங்கிறா. அது என்ன அர்த்தம்னா, அந்த ஞானங்கிற ஹிருதயத்தில் இருக்கிற குருஸ்தானத்தை, குரு உபதேசத்தை கெட்டியாக காலை பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சுட்டுரும். ஏன்னா காலை பிடிச்சுட்டா கைவிட மாட்டேன். ராமர் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், நாராயண ஆகட்டும், குரு ஆகட்டும், அந்த தாத்பரியத்தோடு தான் அவர் நமக்கு இந்த பஜகோவிந்தத்தை உன்னோட ஹிருதயத்தில் நீ ஜபம் பண்ணுறதோ சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதோ அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுறியா சந்தோஷம், அர்த்தம் தெரியாமல் பண்ணுறியா பண்ணிகிட்டே இருந்தால் கல்லும் கரையும். நம்ம கல்லான ஹிருதயம் தானாகவே சந்தன கட்டையில் சந்தனம் எவ்வளவு கம கம சந்தனம் அடிக்கிறாங்க, சந்தனம் அடிக்கான்னு கேட்டாலே தப்பு. சந்தன வாசனை வந்துருச்சு இல்லையா, மிளகா அரைக்கிறான்னு கேட்கலாம். ஏன்னா நமக்கு அது ஒத்துக்காத. சந்தனம் அரைக்கிறான்னு யாராவது கேட்போமா? அந்த மாதிரி சுகந்தமாக ஒரு மனம் இருக்கும்போது அது நந்ததி 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 ஏவ. இந்த மாதிரி நீங்கள் அர்த்தத்தை சாரத்தை ஸ்லோகமே இல்லாமல் பஜகோவிந்தத்தோட அர்த்தத்தை ஒரு கதை மாதிரி நீங்கள் மனசில் எழுதி போட்டு பாருங்க. தகட்டாத தரட்டுப்பா. திரும்பி 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 நம்ம அதை அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறதுக்கு தனி டைம் வேண்டாம். குளிக்கும்போது அனுபவிக்கலாம், மச்சிப்படியில் லிஃப்ட்டில் போகும்போது அனுபவிக்கலாம், லிஃப்ட்டு கீழே இறங்கிட்டா சொன்ன மாதிரி எனக்கு எடுத்தால் நந்தத்தை நந்தத்தை போகலையா பஷன் அப்படி ந பஷத்தை நான் உள்ளே இருந்து அது பார்க்கலை. நம்மளே அதுக்கெல்லாம் ஒரு இது, அதாவது வாழ்க்கையில் சிந்தா கிராந்தா வேண்டாம். சிந்தை கோவிந்தனை பற்றி, கோவிந்தனை பற்றி, கோவிந்தன் ஏன் சாந்தி தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அந்த சாந்த ஸ்வரூபம் அகம் சிவோகம், அகம் சிவோகம், அகம் கேவலம் சிவோகம். நிர்வாண ஷட்கத்தில் அகம் சிவோகம், நிர்வாண தசகத்தில் அகம் கேவல சிவோகம். அந்த இன்னொரு வார்த்தையும் இந்த சிவோகம் சிவோகம் கோஹம்னு கேட்கறது இல்லை. அந்த வார்த்தை கோ அகம்னு கேட்கும்போது அகம் பிரம்மாஸ்மி, அகம் சிவோகம், அகம் ஆனந்தமய கோஷா. அந்த மாதிரி நீங்களே பதில் சொல்ல ஆரம்பிச்சுடுங்க. உங்களுக்குள்ள கிளாஸில் யாரையுமே எடுக்க வேண்டாம். நீங்களே நான் யார், நான் யார், நான் ராஜாயா, நான் பரபிரம்மஸ்வரூபம், என்னை எதுவும் அசைக்காது, எதுவும் என்னை நாடாது. ஏன் பஜகோவிந்தா அவர் இருக்க, அவர் எல்லைக்குள்ளே நான் இருக்கேன். அவர் கோட்டையில் இருக்கும்போது யாராவது உள்ளே வர முடியுமா? அந்த உயர்ந்த நம்பிக்கையை தான் குரு சரண பாதாம்புஜ
அப்புறம் வந்து யார் குருன்னா உள்ளே இருக்கிற நாராயணர் நம்ம ஜெகத்குரு. நம்மளுக்கு உபதேசம் என்ற குருமார்களை நேராக பார்க்கும்போது அவளுக்கு பாத பூஜை பண்ணி இருக்கலாம். அவள் எப்போதுமே இருக்கா, எப்போதும் உன்னோட இருக்கா. குருவை பார்க்கும்போது நிறையா படிப்புக்கு வேத குருக்குலமே இருக்குது. படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாக்கா சரியாக வராது. அந்த குரு கூடவே இருக்கிறது தான் குருகுலம். அதோட அந்த ஆம்பியன்ஸே அப்போ ஹிருதியங்கிற குருகுலத்தில், சரீரங்கிற குருகுலத்தில் குரு ஒருத்தர் இருக்கிறனாக்கா அவர் என்னென்ன நமக்கு சொல்லுவார். அவருக்கு நேற்றுக்கு சொன்ன மாதிரி டூ ஒன் டு அதர்ஸ், பரோபகாராய, இது நல்லதுங்கிற மாதிரி அந்த ஹிதமான வார்த்தை. அது இன்னொரு சுபாஷித்தில் இருக்குது, காசா பணமா நல்ல வார்த்தையாக பேச. அதுலேயே நம்ம வந்து கஞ்சத்தனம் வச்சுட்டு வாயத்தனம் முத்து உதிர்ந்து போகிறோம். நவரத்னத்தில் இன்றைக்கி தான் விலைவாசி தெரிஞ்சிருக்க. வாயில் இருக்க முத்து உதிர்றதுக்க பேசவே மாட்டோம். வாயத்திலிருந்து சந்தோஷமாக பேச. அந்த மாதிரி நீ வந்து பகவானுக்கு நாமவழி சொல்லணும்னு என்ன இருக்குது. என்ன அன்றைக்கி சொன்ன மாதிரி 108 தானே ராமராமான்னு சொன்னாலே ராம அஷ்டோத்திரம் தானே. அது கோதண்ட ராமாய நமஹ, கௌசல்ய ராமாய நமஹ, அது ஒரு விதமான அஷ்டோத்திரம். ராமாய 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 ஏக்கம் துவே த்ரீனின்னு அஷ்டோத்திர அதிகம் சத்தம்னு சொல்லிட்டு போங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்றைக்கி இதில் நம்ம பார்க்குறதுக்கு. முன்னாடியே உங்களுக்கு சாரம் எப்படி இது போகிறதுன்னு நேற்றுக்கு நம்ம எதில் நம்ம விட்டோம் அதுலேருந்து எடுத்துக்கலாம். காமம் க்ரோதம் லோபம் மோஹத் त्यक्त्वात्मानं भावयत् आत्मज्ञानविहीना मूढः ते पश्यन्ते नरकनिगूढः. இந்த நரகரி கூடாங்கிறதுக்கு வந்து சண்டாலம் எல்லாம் சமைக்கிற மாதிரி நாய்க்கறியெல்லாம் கூகுள்லாம் அர்த்தம்லாம் போட்டிருக்கோம் சம்ஸ்கிருத வார்த்தைக்கு. அதெல்லாம் அர்த்தம். அதை வந்து அந்த பாவனையை நம்ம மனசில் கவலைங்கிறத பரட்டி பரட்டி புரட்டி புரட்டி ரவியை வறுக்கிற மாதிரி வறுக்கிறது தான் இங்கே தாத்பரியத்தில் எல்லா மகாபுருஷாலும் வியாக்கியானம் கொடுத்துருக்கா. அதனால் சம்ஸ்கிருதம் லிட்டரலாக படிச்சுட்டோ நம்மளை அப்படிலாம் கம்பேர் பண்ணுறாங்கிற அந்த எண்ணம் கண்டிப்பாக வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நானும் சொல்கிறேன். 2 தரம் 3 தரம் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து யாருக்கு சொன்னாலும் அதை வந்து நம்ம மனசில் எண்ணங்களில் கவலையோடு இருக்கிறது வேண்டாம். அப்படி இருந்தால் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். இத்தனை தெரிஞ்சுட்டோம் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் பிரயோஜனப்படாது. ஆத்ம ஞான விஹீனா இது ரொம்ப சுலபமாக பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்னாக்கா நமக்குள்ள தான் பார்க்கலாம். நம்ம சுஷ்கே நீரே கஹ கா சாரஹா பார்த்தோம். அது என்ன டோட்டலி டிராஃப்ட் வெற்றி போன. இப்போ ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட புத்தி நம்மளோட பிரெயின்கிற டேங்க்கு ஃபுல் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஓவர் ஃப்ளோ ஆகிறது. அந்த லேக்கு மாதிரி இருக்கிறதுல நம்ம போட்டோ ஏதோ ஒரு குச்சி எடுத்துட்டு அதை கலரி கலரி இந்த பாயசத்தை கலரா மாதிரியோ சாம்பாரை கலரா மாதிரியோ அண்டால சும்மா ஒரு சின்ன குக்கர் மில்க் குக்கர்லாம் வச்சுட்டு அதெல்லாம் இந்த உப்புமாலாம் சரி வராது. எல்லாம் கிராஸு சைஸு பிருகத்து. அதை கலர தண்ணியை வந்து டேங்க்லேயோ ஏரியிலோ நிறைய தண்ணி இருக்கும்போது என்ன வரும், அது உள்ளே வந்து இருக்கிற குப்பை அழுக்கு மீன் செடி என்னென்னமோ பிளாஸ்டிக் இப்போலாம் தெரியுது, நன்னாவே தெரியுது. யூஸ் அண்ட் த்ரோ அதெல்லாமே அங்கே நிறையா கிடைக்கும். அதை ரீசேலுக்கு போட்டுடலாம். அதில் தான் உங்களுக்கு வெளியில் மேலே 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 வரும். அதுதான் நம்மளோட பூதியில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இது பண்ணினா என்ன, அது பழைய கதைலாம் வெளியில் ஞாபகம் வந்துடும்.
யாரும் அன்றைக்கி சொன்னால் ஏதாவது பீரோ தேட போய் ஒரு நல்ல புத்தகம் தேட போனாக்க பழைய கல்கி கல்கண்டு குமுதெல்லாம் வரும். இது யாரையா கேட்டால் நான் தேட வேண்டிய கைக்கு வர மாட்டேங்கிறதுன்னு அங்கே குரோதம் லோபமோ அந்த லோபத்தால சேர்த்து வச்சுருக்கான். யாரோ இன்னைக்கு கேட்டுப்பா அவார்டு கொடுத்தா திரும்பி வராது, நான் பார்த்துலே இருக்கட்டும், பத்திரமா வச்சுருப்பான். நானே வச்சுருக்கேன் இன்னும் நிறையா. அன்றைக்கி கூட கேட்டேன் லைப்ரரி, அதாவது புஸ்தகத்துக்கு சொல்லலை, ஒரு பொருளுக்கு. அந்த மாதிரி எஜிடேட்டட் பிரெயினில் ஏதாவது ஒழுங்காக திங்க் பண்ண முடியுமா? அங்கே தான் நம்மலாம் மூடாக, அக்ஞான மூடாக. என்ன சொல்லுவோம்? தண்ணி தெளிவாக இருந்தால் அடியில் என்னைக்காவது தொலைச்சி போட்ட கணத்துலலாம் முன்னாடி போட்டுப்பா, ஏதாவது தொலைச்சி போயிருக்கான். ஸ்பட்டிகா மாதிரி தண்ணி தெரியணும். இது மாதிரி கிறிஸ்டல் கிளியர்னு இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வார்த்தை. அந்த கிறிஸ்டல் கிளியராக நம்ம மனசு வச்சுட்டா தான் பிரம்ம தத்துவம் என்னன்னு உணரத்துக்கே நம்மளால் முடியும். யாராலையும் அந்த பிரம்ம தத்துவம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற ஸ்பட்டிகத்தை நீ பார்க்கணுன்னாக்க எஜிடேட்டட் பிரெயினில் போய் தேடினா அதை தான் அக்ஞானம். அந்த ஞானங்கிறத நீ உத்தேசம் பண்ணி இந்த பிரம்ம தத்துவ விசாரத்துக்கு நீ வந்தால் நீ முன்னாடி என்ன பண்ணணும்? செட்டில் ஆகணும் மனசு. அந்த செட்டில் ஆகிறதுக்கு சாதன சதுஷ்டயம், அபியாசம், பிராணாயாமம் இதெல்லாம் அவர் சொல்கிறார். ஏன்? அந்த அக்ஞானத்தை போக்குறதுக்கு தனி கிளாஸ் வேண்டாம். யூ ஆர் த ரூலர். நீயே தான் உன் ஞானத்தை குப்பை கலர மாதிரி கலரி அது எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு இந்த இன்னொரு உபமான நான் எப்போதும் சொல்லுவேன். இன்னையோட காலகட்டத்தில் இந்த பெரிய நூல்கண்டு பெரிய முடிச்சு போட்டு சிக்கல் சாதாரண பூனையில் எல்லோரும் அப்படி பண்ணிடுறான். அவன் யார்ட்டு அன்றைக்கி தான் தனி கிளாஸ் வரை இப்போ எடுக்க அமைச்சிட்டேன் யூடியூப்பில். பூனையில் எப்படி பிரிக்கிறது எங்கே நம்மலாம் இருக்கோம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா அது என்னையே பாதிக்கிறது இல்லையா, சொல்லணும். அந்த மாதிரி அந்த பெரிய நூல்கண்டுலாம் முடிச்சா இருந்தால் எது ஆரம்பம் எது முடிவுன்னே தெரியாது. சின்ன வயசில் நாங்களாம் விளையாடும்போது முறுக்குக்கு ஆரம்பமும் அந்தமும் தெரியுமா, அது கூட எடுத்துருவோம். ஜிலேபியில் எப்படி எடுப்போம்னு கேட்போம். ஜாங்கிரியில் சுற்றுனா எது முதல் சுற்று எது முடிவுன்னு. அந்த மாதிரி நம்ம பிரெயினை எஜிடேட்டடாக இந்த மாயங்கிறதுலையும் பழி போடக்கூடாது, கலியுகங்கிறதுலையும் பழி போடக்கூடாது. என்னோடய புத்தியை நான் கிளியராக வச்சதுக்கு மாயை எங்கே வந்தது? மாயா வெளி உலகத்தில் என்னை இழுக்கிறது. அதுக்கு மாயா பிராரப்தம் இன்றைக்கும் வாழ்ந்தான். அது கொண்டு தெரிஞ்சுக்கல ஒழுங்காக அந்த பிராரப்தம் நான் என்ன பிராரப்தம் கொண்டு அதே நீ சிந்தனை பண்ணினியா? நினச்சதுக்கெல்லாம் பிராரப்தம்னு சொன்னாக்க அன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி சனி 7 வருஷம், ராகு 12 வருஷம், நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சினோமே இன்னும் தம்பந்தி சொன்னாக்க வாழ்நாள் முழுக்க தான். யாரை விட முடியும்? நீ இருக்க மாதிரி இருக்கணும், நானும் இருக்க மாதிரி இருக்கணும். புத்தி நல்ல இடத்துல தான் இருக்கு. மனசு கோபமாக தான் வேலை பண்ணோம். மனசை அடக்கிறதுக்கு புத்தியை தெளிவாக. அப்போ சாந்தஸ்வரூபம் சிவம், சாந்தஸ்வரூபம் தேவி. அங்கே அந்த ஸ்வரூபத்தை சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணினா போகாது. சாந்தாகாரம் போது கத்திட்டு சொன்னால் குரோதாகாரம் அகங்காரம் மைக்கு வேறு அந்த டைமில் வாயின்னு ஒரு சத்தம் இல்லையா? குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணும்போதோ எத்தனையோ இது முன்னில் சண்முகநாதர் பாருங்க, ராஜ அலங்காரத்தில் பழனியில் ஒரு தானே இருப்பார், கௌபீன அலங்காரத்தில் வெடிகாத்தால் இருப்பார். நான் தேடி போனேன். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி போகணுன்னு பார்த்தேன், அவர் பாலாபிஷேகம் பண்ணிட்டார். இருக்கட்டுமே பாலாபிஷேகம் பண்ணினா என்ன, பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணினா என்ன, உன்னோட தேங்காய் முடியை வந்து திருப்பி கொடுத்தா என்ன, தேங்காய் முடியை கொடுத்த காணாமல் போனால் என்ன? பகவானை பார்த்தோமா, முருகனை ஞாபகம் சொல்லணுமா? கந்தன் திரு நீர நின்றால் கண்ட பிணி ஓடிவிடும், துன்பங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி. இது பஜ கோவிந்தம்.
இந்த ஸ்மரணையோட நீங்கள் 24/7 சொச்ச காலத்தை நம்ம கழிச்சா பஜகோவிந்தன் தாத்பரியம் முழுசாக வந்துட்டோம். அந்த அஜ்ஞான போக்கிறதுக்கு சுலபமான வரி ஞான விஹீனம் எது இருந்தாங்க? ஆத்ம ஞான விஹீனே பஷ்யந்தே நரகரி. அதனால் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருந்தபடியே இருக்கிற தேச கால விசாரம் இல்லாமல், நான் மொட்டை மாடியில் சொல்லமா, காத்தால் 7 மணிக்கு தான் சொல்லணுமா, குளிச்சுட்டு தான் சொல்லணுமா, இதுக்கு மடிசாறு கட்டிக்கணுமா, பஞ்சகஞ்சம் கட்டிக்கணுமா, ஒரு விசாரம் பண்ணாமல் கேயம் கீதா நாம சஹஸ்ரம் ஜேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேனம் தீன ஜனாய சவித்தம். முன்னாடியே கீதா லவண ஜலபீதா அப்பயே சொல்லிட்டாரு. அதையும் ஒரு நீங்கள் கூட 2A + 2Bன்னு ஏதோ ஒன்று சொன்னேன்ல. இப்போ என்ன மறுபடியும் கீதா என்ன சொல்கிறாருன்னா, நேரம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே, பகவத் ஸ்மரணை பண்ணதுக்கு நேரம் போகலன்னு நம்ம சொல்லணும். நேரம் போகிறதில்லைன்னு நம்ம சொல்லி தவிக்கிறோம் இல்லையா? பிளேட்டை மாற்று, ஆஷா பிண்டம் பதித்தம். அப்போ கீதாயை படிக்கிறோம் படிக்கலையோ, அர்த்தம் தெரியலையோ, அந்த சந்தியை பிரிக்கிறோமோ, ஃபுல் ஸ்டாப்பில் பண்ணுறோமோ, அது 4 வரி போட்டது ஏதோ மாதிரி சொல்கிறாளே 2 வரி, அதெல்லாம் மறந்துடும். நீ பகவத்கீதா புஸ்தகத்தை முதவாக பாரு. 700 ஸ்லோகம் சாதாரணமாக படிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ரொம்ப நன்னா பரவாயில்லைக்கு 2 மணி ஆகும். இது படிக்கிறதுக்கே ஒரு கீதா ஸ்லோகத்தை அர்த்தத்தை பார்க்குறதுக்கு 5 நாள் போகணும். அந்த மாதிரி நீ கீதா எடுத்துட்டா பிரம்ம தத்துவத்தை இல்லாமல் நீ எங்கே போகிற? நீ மாட்டிக்கு பகவத்கீதா ஒரு ஸ்லோகம் சொன்னால் போனால் அடுத்த ஸ்லோகம் பட மாட்டேன்னு சொன்னா அப்போ உனக்கு மறுபடியும் மைண்டு வெளியில் போகிறதுக்கு நீ அவகாசம் கொடுக்குற. நீ மனசை வெளியில் போகாதுக்கே அவகாசம் கொடுக்கறதுனால பிரஸ்தானத்திலேங்கிற பகவத்கீதாவை கேயம் கீத நாம சஹஸ்ரம், சஹஸ்ரநாமம்னாலே 1008 பேரையும் தெரியும். எல்லா கடவுளுக்கும் எல்லா தேவிக்கும் நரசிம்மருக்கு இருக்க, சர்வேஸ்வரர் இருக்க, ஆஞ்சநேயர் இருக்க, ராமருக்கு இருக்க, லக்ஷ்மிக்கு இருக்க, சரஸ்வதி இருக்க, இஷ்ட தேவ குலதேவதா எல்லா தேவருக்கும் இப்போ குருமார்கள் எல்லாருக்குமே சங்கராச்சாரியருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் சஹஸ்ரநாமம்னு சொன்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். மீதி சஹஸ்ரநாம சுப்பிரமணிய சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், நரசிம்ம சஹஸ்ரநாமம், காலபைரவ சஹஸ்ரநாமம் எல்லாத்துக்கும் எந்த பொதுவாக சஹஸ்ரநாமம்னு சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன்? அதில் என்ன அத்தனை விசேஷம் இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு? விஷ்ணு சஹஸ்ரநாமம் யார் சொன்னால், எப்போ சொன்னால், எந்த கட்டத்தில் சொன்னால் சொல்லுங்க? பீஷ்மர் சொன்னார். யார்கிட்ட சொன்ன? யாருக்கு சொன்னார்? சொல்லி கொடுங்கன்னு சொல்லல, சொல்லல. ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சுட்ட. பீஷ்மர் சொன்னார், கரெக்டு. பீஷ்மர் சொன்னார், அம்பு படுங்க. சரி, யாருக்கு சொன்னார்? தர்மபுத்திரனுக்கு. அவர் பேர் என்ன? தர்மபுத்திரன். என்ன யூதிஷ்டர், ரைட். அவருக்கு பீஷ்மரை கிருஷ்ணர் என்ன சொல்ல சொன்னார்? விஷ்ணு சஹஸ்ரம் படிக்கும்போதே என்ன வருது? கோ தர்ம சர்வ தர்மானாம். யாரு? தர்மபுத்திரான யுதிஷ்டர தர்மம் எந்த விசேஷமான தர்மம் என்ன கேட்குறார். அப்போ நம்ம கேட்காம என்ன பண்ணுறது? அவரே கேட்டார். கிருஷ்ணர்
எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி ராஜ்யம் இருந்தாக்க கிருஷ்ணருக்கே பகவத்கீதை சொல்லியாச்சு, பக்தர்கள் கேட்க மாட்டா. பக்தர் ஆச்சாரியர் சொன்னார் தான் ஜனங்கள் கேட்பா, பகவான் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால் பீஷ்மர் ஆச்சாரியா வச்சு இவெல்லாம் பாருப்பா, அந்த கட்டத்தில் அந்த 5 பேரோ 6 பேரோ மூடகராக தான். ஆனால் தானே கூட்டின்னு வந்தார் கிருஷ்ணர். எப்படி பகவத்பாதர் நல்லது சொல்லணுங்கிறதுக்காக கூட்டின்னு வந்தார். அவளை பீஷ்மர் சொல்கிற, நானே அம்பு படிக்கல படித்தேன், சக்தியும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன விளையாட்டு கிருஷ்ணா உனக்கு. அப்போ கிருஷ்ணா ஒரு பார்வை பார்க்கிறார், தலையாட்டினால நான் இருக்கேன், அஞ்ச வேண்டாம். அப்போ கோ தர்மன்னு கேட்குறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில், அப்புறம் கடைசியில் பகவான் இருந்தேன்னு உனக்கு தெரியும் கடைசியில் கேட்குறாரு. ஆனால் முன்னாடி என்ன கோ தர்ம சர்வ தர்மான்னு சொல்லும்போது பீஷ்மர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார், பீஷ்ம வாச்சில் என்ன வருது, ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம். அப்போ அப்பேற்பட்ட கோவிந்தனை ஜீனோ பாராயணம் பண்ண. ஆச்சார ஜகத்துக்கே ஆச்சாரன பீஷ்மரே நாராயண பற்றி சொன்ன தர்மபுத்திரருக்கே உபதேசம் பண்ணத நீ சொல்லலாம், கேட்கலாம், ஸ்மரணை பண்ணலாம். இது நீ பண்ணினால ஆத்ம தத்துவத்தை நீ உன் மனசுக்குள்ள எப்படி அதை பார்க்க போகிறோம். இதெல்லாம் தானாகவே நம்ம உள்ளுள்ள இருக்கிற அழுக்க ஆட்டோமேட்டிக்காக அழிக்காத கரைச்சு அழிக்கிறது தான் தூக்கி போடணும். பாலில் சர்க்கரை கரைச்சதுக்கப்புறம் எதை தூக்கி போடுவேன் முடியாத. அதனால தான் இதெல்லாம் பகவத்பாதர் சொல்லியிருக்காரு. கேயம் கீதம் நாம சஹஸ்ரம். ஜேயம் சொன்னால் போராத. ஸ்ரீபதினா லக்ஷ்மியோடு இருக்கிற பார்வதி பரமேஸ்வரர் யாராக இருந்தாலும் அப்போ எல்லவத்தே நிஜ கர்மோபாத்தம். அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் வேண்டான்னே சொல்ல, நீ நாராயணன் நினைச்சாலே தானாகவே லக்ஷ்மி கூட தானே அவர் வரப்போகிறார். லக்ஷ்மி கடாட்சம்லாம் நாராயணர் தனியாக வருவாரா? அப்போ எல்லாவற்றே சாட்சாத் நிறையா கிடைக்க போகுது. லக்ஷ்மி கடாட்சம் தான்ப்பா உங்கள் குடும்பத்துக்கு. கடகதாரா ஸ்லோகம் சொல்கிறா மாதிரி அப்படி சொல்கிறார். என்னமோ பணத்தை சம்பாதிக்காத சொல்லலை. ஆரம்பத்தில் ஆசையை எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு தேவை, ஞான வீணை வேணுங்கிறதுக்கு சம்பாதி, தர்ம காரியத்துக்கு சம்பாதி, குடும்பத்துக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணணும், ஜாமுன் பெருசு பெருசாக போட்டு சாப்பிடு, ஜீர்ணம் ஆகும், நோ டயபெட்டிக்க தெரிஞ்சுன்னு பண்ணினா. அதுதான் பாவதம் நல்லா பாராயணம் பண்ணிட்டா 4 கருணி பாதாம் அல்வா சாப்பிட்றான். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேனாக்க அந்த பாட்டி இங்கே உட்காரோம். இது கரையணுமே தேயத்தில். நீ வாடிக்க பிராணாயணம் பண்ணினா கண்டிப்பாக உனக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த மாதிரி தேயம் ஸ்ரீபதி ரூப அஜஸ்ரம்னாக்க மூச்சு விடாம. டோன்ட் திங்க் வென் டு டூ த மொமெண்ட். இது நாராயணம் நாம் உங்களோட இஷ்ட தேவதா, உங்களோட குல தேவதா. உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம். தியான கிளாஸு இதெல்லாம் சொல்லுவாள், எதையோ நினச்சிட்டு தியானம் பண்ணு, அதெல்லாம் ஃபோக்கஸ்க்கு அதுதான் நம்ம ட்ரை பண்ண. அதே எனக்கும் யோகாக்கும் எனக்கு விநியோகம் தான் தெரியும், பிரசாதம் விநியோகம் தான் தெரியும். அதை தவிர எனக்கு இந்த யோகம் அது என்னென்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நிறையா பண்ணிட்டுருக்கா. என்னோடய அனுஷ்டானத்தில் எனக்கு யோகம் அது எனக்கு எட்டாத தானே நான் விட்டுட்டேன். ஸோ ஐ டு நாட் நோ எனி திங் அபவுட் யோகா. ஆனால் யோகங்கிறது என்னன்னா நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம தக்க வச்சுக்கணும். யோகக்ஷேமங்கிறது இருக்குது. அதனால் இதெல்லாமே நீ இப்போ தபசு தான் நீ இது பண்ணுறது. எது யாராவது கடவுள் ரூபத்தை ஒன்றும் இல்லை. ஸ்ரீரங்க கோபுரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ சிதம்பரம் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு தெய்வீக அம்சத்தை நல்ல அகண்ட தீபம், கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை நடக்கிறது, திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா நடக்கிறது, இங்கே பிரதோஷ பூஜை நடக்கிறது, அங்கே சதுர்த்தி ஹோமம் பண்ணுறா. ஒரு ரூபத்தை மனசில் ஸ்மரணை பண்ணிக்கிறது தான் ஜேயம் ஸ்ரீபதி ரூபம. அதாவது தியானம் பண்ணுறதுங்கிறதுக்கு
தெய்வீக அம்சங்களை நினச்சின்ட்டு பாரிஜாத புஷ்பம் மலர்க்கிறது. வில்வம் பாரு எவ்வளோ துளிராக விட்டுருக்க. ஏக வில்வம் சிவார்ப்பணம் எல்லாமே ஒரு தரம் தான் சொல்லியிருக்கா. ஏன் நமக்கு சித்திக்க மாட்டேங்கிறது? அந்த ஒரு தரத்தில் ஆத்மாவில் வேற விசாரம் இல்லாமல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தேயம். இப்போ சொல்கிறது ப்ராக்டிஸ். ரொம்ப மற்ற இதை போனால் ஒரு டைம் பாஸ், அதுக்கு தான் டைம் பாஸே கிடையாது. சத் சங்கம் டைம் பாஸ்ன்னு நினச்சாலே அதை வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம். நமக்கு காதில் புரியுறதோ புரியலையோ இந்த மாதிரி தியானம் பண்ணணும். அமைதியாக இருக்கோமா, ஒன்று கரண்ட் போயிட்டா கூட கரண்ட் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. போனால் போயிட்டு போகலாம், அந்த பாவனைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் முக்கியம். ஸ்ரீபதி ரூபம நேயம் சஜ்ஜன சங்கேச்சித்தம். நேயம்னா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்பா? நயத்தினா என்ன? டு கொண்டு போகிறது. நேயம்னா டேக் யுவர் செல்ஃப், யூ கோ. You must make your mind go physically or mentally. நீங்கள் மனசில் இருந்தே நீங்கள் மகாபெரிவா பார்த்து நீங்கள் மகாபெரிவா என்ன சொன்னால் நீங்கள் அவர் பக்கத்தில் போயாச்சு. நீங்கள் காஞ்சிபுரம் தான் போகணும், புது பெரியவா பார்க்கணும் கிடையாது. குருமார்கள் சஜ்ஜன சித்தம் மனசில் வந்து அவளை நீங்கள் உங்கள் மனசை அவள் பக்கத்தில் நீங்கள் கொண்டுட்டு போயிடுங்க. நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். இப்போ பெரிய மகாபுருஷரே உபன்யாசம் பண்ணார். எத்தனை பேர் அவருக்கு பக்கத்தில் நம்ம போக முடியும்? கூட்டம் 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 தான் சொல்லுவோம். ஆனால் மனசார நான் போன வருஷம் சிங்கேரிக்கு போயிருந்தேன், பகவத் பாதரை பார்த்தேன், ஆச்சாரியை பார்த்தேன், க்ஷேமாக இருன்னு சொன்னால் அவர் முகத்தை பார்த்தாலே சாரதாம்பாள் கோவில் போனால் பாருங்கள் எவ்வளோ குருமார்கள் படம்லாம் ஒட்டி இருக்க. அந்த மாதிரி நம்ம தெய்வத்தின் குரல் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிடியரிசி திட்டம்னு சொன்னார், அதெல்லாம் யார் சொன்னால்? இந்த ஏதோ ஒரு இப்போ தான் மீடியாவில் வேறு எக்கச்சக்கம் எவ்வளவு நல்ல விஷயங்கள். ஒரு நிமிஷ கதை, நியாய கதை, நீ விதுர நீதி என்ன சொல்லியிருக்க, பட்டதிரி என்ன வைராகிய சதகம் சொல்லியிருக்காரு, கேனோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்க, நேராக பார்க்குற முண்டகோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்க. இந்த மாதிரி நம்ம ஆத்ம தத்துவத்தில் புத்தியை சஜ்ஜனர் பக்கத்தில் நம்ம கொண்டு போயிடணும். திடீர்னு நினச்சா உடுப்பி கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கேன், அடுத்த நிமிஷம் வல்லபாச்சாரியர் மதுராஷ்டிரம் எப்படி பாடினார், அங்கே போனால் கேசவா, அது என்ன நம்மளோட தாமர் குருவாயூரப்பன் தாமர் ராமகிருஷ்ணர் எப்படி அதை தியானம் சொல்லணும், கேசவா மாதவா நாராயணா. அந்த டியூனிங் எல்லாமே நம்ம வந்தால் பகவத் பாதர் பக்கத்தில் போயாச்சு. அப்படி சித்து கலியுகத்தை அந்த இடம் இதுதான் முரளிதர் சுவாமி சொல்லுறது, ஹரே ராம ஹரே ராம. அந்த மாதிரி நீங்கள் சித்தத்தை 24/7 நேயம் சஜ்ஜன சங்கே அன்றைக்கே சொல்லிட்டேன். நம்ம மனசில் இருக்கிற இச்சாசக்தி ஞான கிரியாசக்தி தான் சத் சங்கம். ஒவ்வொரு தாட்டம் நித்திய ஜீவனத்தில் நமக்குள்ள ஆத்ம தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, சிவ தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, பிரம்ம தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, விஷ்ணு தத்துவம் சிவன் பிரம்மன் நாராயணன் ஒருமே, அதுதான் ஆத்ம தத்துவம். இன்னுமா அச்சுதானமா அனந்தானமா கோவிந்தானமா அந்த பண்ணுறதை பகவான் நியாயத்தை சொல்லியிருக்கார். பகவத் சிந்தனைத்தான் சஜ்ஜன சங்கம். நேயம் சஜ்ஜன தேயம் தீன ஜனா. தீன ஜன எத்தனாவது விபக்தி நம்மளுக்கு தெரிஞ்சதில்ல? 4வது விபக்தி. दीन दयालु कोच ट्रेन போடாமட்டான். சம்ஸ்கிருதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நாட்டில்? புரிஞ்சல? சரி, யாரு தீன தயால், யாரு தீனம்? நிர்தனாய
அதாவது ஏழைன்னு ஒரு பொருள். இப்போ நம்ம இன்னியோட இன்னியோட லௌகிக்கல அவர் அப்போ சொன்னபோது கண்டிப்பாக பரம ஏழைகள், காவேரிக்காரை, கங்காக்காரை, கோவில் வாசலில் இப்படிலாம் இருப்பான். இப்போ தான் நத்திங் டூயிங்கிற மாதிரிலாம் வந்துடுத்து காலம். அப்போ என்ன இதில் சொல்கிற, தேயம் தீன ஜனாய ச, இந்த சேங்கிறது எங்கே யூஸ் படுத்தணும்? இல்லை 3. என்ன 3 ஜாயின் ஆயிருக்கு? மகோதயா சரியா சொல்லிட்டார். நீ கீதா படிக்கிறது, சாஸ்திரநாமம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஏதோ ரூபத்தில் ஜபத்துக்கு அடுத்தது வர்றது சச்சனத்தோடு சிதம், அத்துடன் எலாங் வித் தன் தீனத அவளுக்கு என்ன பண்ணணும்? வித்தத்தை பணத்தை அள்ளி கொடுணும். தீனதனாயன். இது எதுக்கு இங்கே சொல்கிறார்? இந்த கட்டத்தில் நம்மளும் ஆத்ம சின்னம் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிற, நீ எதையும் சேவிங்ஸ் வச்சுக்கல, முன்னாடியே எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் விட்டாச்சு, கவலையெல்லாம் விட்டுட்டு தான் நீ இந்த சத்சங்கத்துக்கே வர ஆரம்பிச்சுட்டா. நான் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கு என்ன, நம்ம போன நௌக்காலியே வேறு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, ரிலேஷன் அவனும் இருக்கிற மாதிரி இருக்கா, யார்கிட்டையும் சத்ரு பாவம் வேண்டாம், நம்மளோட இந்திரியங்களில் தான் இதுவாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பயும் நமக்கு தோணும், ஏதோ சொச்சம் வச்சுருக்கேன், நான் நேற்றுக்கு சொல்லலையா, கையில் இது போட்டுருக்கோமே, மோதிரம் இருக்க, இங்கே ஒரு மைனர் செயின் ஒன்று போட்டுருக்கேனே, நம்ம கூட அட்டாச்மெண்ட் இன்னும் எல்லாம் இருக்கும். என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ திடீர்னு யாரையா பார்க்கலாம் கொடுத்துடும். நீ இன்னாருக்கு கொடுக்கணும்னு தேடி போகாத. தீன ஜனாய, இந்த தீன ஜனாயங்கிறது நீடி பீப்பிள், நாட் ஏழை, நீடி பீப்பிள். பசிக்கிற வண்டுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும். நல்லா சாப்பிட்டு வந்தவாழ்கிட்ட போயிட்டு, நீங்கள் நம்பாத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு வேளை ஒரு கை ஒரு வாய் சாப்பிட்டு பண்ணாங்க, அவருக்கு என்ன சொல்லணும், நீ அவரோ சாப்பிட்டு வந்தான்னு தெரிஞ்சு நம்ம கேட்கவே கூடாது. யார் பசியோடு வராலோ அவளை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம பார்த்து என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிடும், தப்பாக போயிடும். வரவாழ்கிட்ட உடனே அந்த காலத்தில் ஒருத்தர் வரான்னு சொன்ன உடனே சௌக்கியமானு கேடா, கை கால் அமைங்கோ இலைய போடும், அவரை கை கால் அமைங்கோ இவாளே இலைய போடும். இவா உள்ள இருக்கா இல்லையான்னு அதையும் கேட்டுக்க மாட்டா, ஏன்னா கண்டிப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் திரௌபதிக்கு பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரம், ஏன்னா அப்படியே சித்தம் பகவான் சித்தம் இருந்தால் அவர் கண்டிப்பாக அங்கே பண்ணி வச்சிருவார். இன்னோட உலகத்தில் நம்ம மனசார நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். நம்ம சீனியர், இங்கே நான் சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லலை, கேம்பஸ்க்குன்னு சொல்லலை, ஒன்றும் இல்லைன்னு நினைக்காம யாருக்கா வந்தால் பால் பேக்கெட் இருந்தால் ஒரு பால் பேக்கெட் கொடுங்க, அவள் வீட்டில் போய் காஃபியோ ஹார்லிக்ஸோ போட்டுக்கிறா. இல்லை ப்ரெட்டு இருந்தால் ப்ரெட்டை கொடுத்துருங்க, பழம் இருந்தால் பழம் கொடுத்துருங்க. இது அவளுக்கு வேணுமா வேண்டாம் நீங்கள் நினைக்காதவங்க. உங்களுக்கு கொடுக்கிற மனசு தினம் இருக்கணும். கொடுக்க கொடுக்க வந்துட்டே இருக்கும். கணத்தில் தண்ணி நீங்கள் உங்களோட எண்ணம் இருந்தால் வரும். கொடுக்கணுமேனு கொடுத்தா வராது. அதுதான் தேயம் தீன ஜனாயச்ச. இந்த வித்தங்கிறது கேஷ் மாத்திரம் இல்லை, வாட் எவர் யூ ஹாவ் இன் கைண்ட். அவளுக்கு போய் நீ ஜபம் பண்ண, நீங்கள் உபதேசம் பண்ண, யாருக்கும் உபதேசம் பண்ணாதவங்க. இந்த உபதேசம் பண்ணுறது நம்மலாம் இந்த பரஸ்பரம் பேசுகிறோமே தவிர இப்படி இருங்கன்னு சொன்னதாக எடுத்துக்காதவங்க. அவாவா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை ஒழுங்காக பண்ணிட்டு இருப்பான். டைம் டேபிளை மாற்ற போனால் நான் அதை வாச்ச, அங்கே பீஷ்ம வாச்ச வேலைக்கு வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணது உங்கள் கையில் இருக்க. உங்களோட இது அடுத்ததில் வரப்போகுது எப்படி பிரத்யாகாரம் பண்ணுறோன்னு. அடுத்தது என்ன? சுகத கிரியதே ராம போகா
पश्चात् अंत शरीरे रोग यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चते. ஆமாம், பழக்க தோஷம் எல்லாம் ஆஷா பாஷம்னு இங்கே அவர் போடலை. ஏன்னா ஆரம்பத்தில் 8 தரத்தில் நதி முஞ்சது ஆஷா பாஷெல்லாம் போட்டார். இங்கே ததப்பின முஞ்சதி பாப ஆச்சரணம். பாஷா இல்லை, பாப்பம். பாபம் பாப்பாச்சரணம். தியானம் பண்ணுற மார்க்கத்தையும் சொல்லி சந்தோஷமாக ஆத்ம விசாரம் பிரம்ம தத்துவத்தை நீ உணர போகிற, நீ உணர கட்டத்துக்கு வந்துட்டாய். இந்த வாசனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சிரமம். எத்தனை மைசூர் சாண்டல் சோப்பு இருந்தால் தான் நல்லா குளிச்சா மாதிரி இருக்கே. வெறும் சீக்கா பொடியா மஞ்சள் பொடியா தெரிஞ்ச வரல. இன்னும் ஒரு சாதாரணமாக சொல்கிறதோ, இத்தனை நாள் பஜ கோவிந்தம் அவர் சொல்லி நம்ம கேட்டு நம்ம மனசனா திருத்தத்துக்குள்ள 50 வயசில் கேட்டவாலும் இருக்கும், 75 வயசில் கேட்டவாலும் இருக்கும், 80 தாண்டிவாலும் கேட்குறவா இருந்தாலும் ஓவர் நைட் சக்ஸஸ்ஸு ஆகாது. எத்தனை தான் நம்ம ராத்திரி நமக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டோம், எப்படியும் நமக்கு புனரப்பின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. இதோ அது இருந்துட்டு போகிறது. அடுத்த ஜனமத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே 16 வயசுலேருந்தே தொடங்கலாமே. இதெல்லாம் சாத்தியமா? கிடையாது. என்னோட ஒரு சொந்த பழக்கம், எனக்கு எல்லா ரூம்லேயும் லைட்டு போடணும். ராத்திரி 5 ரூம் இருக்கா, சுவாமி பக்கத்தில் ஒரு பெட்ரூம் லைட்டு இருக்கிற ரூம் எல்லாத்துலேயும் ப்ளக் பாயிண்ட் எல்லாத்தையும் மாட்டி வச்சுருவேன். லைட்டு போட்டால் தூக்கம் வராது, பாரியாக இருக்குது. கண்ணை கூசுறதுன்னு எனக்கு கண்ணு தெரியலன்னு. இது எப்படி நம்ம மாற்றுறது சுவாவத்தை? தியானம் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன சுவாவம்லாம் மாறாது வாசனைனால. இப்போ ஒருத்தருக்கு ஒரு உபமானம் சொல்கிறதுனாக்க பக்கா திருடன் மொத்தம். அவனுக்கு திருடியே பழக்கம். ஆனால் குரு கிருப்பை பகவத் கிருப்பை எல்லாரும் சத்சங்கத்தை திருடுற தொழிலை விட்டுட்டான். நம்ம ஒரு கதையில் உங்களுக்கு சம்ஸ்கிருத்தில் வர மாதிரி சாணக்கிய மந்திரி நிறையா இது திருடுற தொழிலில் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கிருப்பையினால் இருக்கேன். இந்த கதை நான் சொல்கிறது ஒரு பிரமாணம் இருக்கு, விட்டுறான். ஹீ இஸ் நவ் நாட் ஸ்டீலிங். யார் பொருளும் சுத்தமாக ஆசையை விட்டுட்டான். ஆனால் சத்சங்கம் கேம்ப் 3 நாள் தர்மஸ்தாலா போகிறோம், திருப்பதிக்கு போகும்போது ஒரு 10-15 பேரோட போயிருக்கு. எல்லோரும் அவள் சாமான லாக்கெல்லாம் எடுத்துருக்கு. காத்தால் இருந்தும்போது ஒவ்வொருத்தர் சாமானும் அவளோட ட்ரெஸ்ஸு இன்னொருத்தருக்கு பை இருக்குது. ஆனால் எல்லாம் ஹால் இருக்குது, இடம் மாறி இருக்கு. என்ன யார் இது ராத்திரி நம்ம 40 பேருக்குள்ளே யார் இது மாத்திரம் என்னன்னு தக்க கடைசியில் யார் இது பண்ணால் விடிகாப்பாக்கு இந்த பக்கா திருடன். அவனுக்கு திருடங்கிற என்ன இல்லை, ஆனால் திருடி வைக்கிறதுனால அந்த பழக்கம் அவனை விட்டு போகலையாம். சத்சங்கத்துக்கு முந்தம் அந்த பழக்கம் நம்மளை விடாது. இப்போ இது அந்த திருடனோட கதை நம்ம சொல்கிறோன்னு வீங்க. இப்போ அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு கழவி, ஒரு லேடி, ஒரு 10 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான். சுவாமிகள் பார்க்குறேன், இவன் நாள் முழுக்க எப்போ பார்த்தாலும் சர்க்கரை சாப்பிட்டுட்டே இருக்கான். டப்பா கேட்டுக்கலாம், நீங்கள் டப்பாவை தெரிஞ்சதை கேட்டுக்கிற இதை இப்போ நினச்சி போடலாம் சர்க்கரை சாப்பிட்றான், உடம்பு கெட்டு போயிடுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அவனுக்கு ஏதாவது அந்த பையனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்களே, ஞாபகம் தூங்கலை சொல்லுங்களேன்னு சொல்லியிருக்கான். அவர் என்ன பண்ணுற, சரிம்மா போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வா என்ன சொல்லிட்டு இந்த அம்மாவும் போயிட்டான். கரெக்டாக 15 நாள் கழிச்சு வந்துருக்கு. அவர் அந்த குழந்தைய கூப்பிட்டு சர்க்கரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுப்பா, அம்மா சொல்கிற மாதிரி அம்மா சொல்கிற கேளுன்னு. இந்த கழவிக்கு நான் எங்கேருந்தோ கிராமத்துலேருந்து வரேன், அதை 15 நாள் முன்னாடி நீங்கள் சொல்லிக்கலாமே, எதுக்கு 15 நாள் வர சொல்லி? இல்லைம்மா, நானும் உனக்கு குழந்த மாதிரி எப்பப்போ தானே சர்க்கரை சாப்பிட்டுட்டே, அவர் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டே இருப்பார், சின்மயா சுவாமிகளும் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டே இருப்பார்.
நான் சர்க்கரை சாப்பிடாம இருந்ததே கிடையாது. சர்க்கரை சாப்பிடாட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாமல் நான் எப்படி அவனுக்கு உபதேசம் பண்ணுறது? தன்னோக்கு உபதேசம் ஆகி அது எந்த மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்வது தான் குரு. சும்மா சும்மா டூதட்னு சொல்லவாலாம் குரு கிடையாது. ப்ரோவன்னா இருக்கணும். அதுக்காக இதெல்லாம் அவர் எதுக்கு சொல்கிறார்? வாசனை விடாது. அப்போ என்ன ஆகிடுறது? இந்த பாப்ப ஆச்சரணங்கிறது அதுக்கு முன்னாடி சுகத்தை கிரியத்தே ராம போகா. இது ராமனா இது ஆனந்தம்ங்கிறது ஸ்ரீலிங்கமாக இருக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்படி இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு. கஷ்டமோ நஷ்டமோ தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் வந்ததுக்கு நேரமா இந்த வார்த்தைலாம் நம்மளாம் சேர்த்துக்க வேண்டியதை எல்லாம் இருந்தாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ என்ன பார்க்குறோம்? கை கால் முடியல, நன்னா சந்தோஷமாக வாழ்ந்தாச்சு. ஆத்ம விசாரம் பண்ணினோம், பண்ணலை, பஜாதான் நன்னா. ஆனால் இப்போ நமக்கு நன்னா தெரிஞ்சுருத்தோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே வயசாச்சு, ஒன்றும் பண்ண முடியலன்னு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யத்யபி லோகே மரணம் சரணம். இந்த சரணம்னாக்க என்ன அர்த்தம்? சரணாகதி மாதிரி கிடையாது. அதுதான் எண்டு பாயிண்ட்டு. யார் என்ன இருந்தாலும் வெதர் இஸ் அ ரிச்சஸ்ட் மேன், அதான் மசில் பவர், யாராக இருந்தாலும் தினம் பார்த்துட்டுருக்கோம். நியூஸ் வர்றது, குடும்பத்தினருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நடக்கிறது, இது வேடிக்கையாக உபமானம் எடுக்கிறது தான் இது நான் யூபிஎஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்கிற மாதிரி. இது நான் ஸ்டாப் கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனால் கன்வேயர் பெல்ட்டில் புட்டியாக எடுக்கிறான். அதுக்கு பேர் லக்கேஜு இல்லை பேக்கேஜு. நமக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளும் யாருக்கோ லக்கேஜு தான் இன்னையோட காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது பார்க்கணும் இல்லை, எங்கேயோ கண்டெய்னரில் கொண்டு போய் அவன் அடுக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்திம காலம் கண்டிப்பாக. மரணங்கிறது இங்கே பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. மரணம் சரணம்னாக்க தட் இஸ் த டெஸ்டினேஷன். நம்ம பகவத் பாதார போய் சரணம் அடையிறதுக்கு பதிலாக இத்தனை துன்பம் நம்ம படுறோம்ல, அல்டிமேட்லி எப்போ ரிலீஃப்னாக்க ஒன்லி ஆஃப்டர் யுவர் டிபார்ச்சர். அந்த மரணங்கிறது வந்தால் தான், அந்த சரணம் வந்தால் தான் நீ படுற துக்கத்துக்கு விமோச்சனம். அது தெரிஞ்சிருக்க. அப்படி தெரிஞ்சு கண்ணால் பார்த்து கூட ததபின முஞ்சதி பாப ஆச்சரணம். இங்கேருந்து இந்த பாப்பங்கிறது புண்ணிய பாப்பத்தை எடுத்துக்கூடாது. நடக்கிற மாதிரி நடக்கட்டுமேன்னு சொல்லி எல்லாத்தையும் நடித்தா எனக்கும் அப்படி போனால் என்ன, எப்படி போதானே போகிறேன் ஒரு நாளைக்கு, அது மாட்டுக்கு போயிட்டே போகிறமேன்னு இத்தனை தெரிஞ்சுட்டும் நீ இந்த சரீரத்துக்கு மேலே ஒரு அபிமானம் வச்சுருக்கிறது அந்த வாசனை. உனக்கு சரீர அபிமானத்திலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது லேசான காரியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீ வியாதியில் அப்போ தான் அந்த வியாதியில் அவதிப்படும் போது இது பிராரப்தம்னு சொல்லிட்டு நடக்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு பிரம்ம தத்துவத்தை பஜ கோவிந்தத்தை நினைக்கணுமே தவிர, நீ இப்போ போய் நானே கஷ்டப்பட்டுருக்கேன், நான் கோவிந்தனை எப்போ நினைக்கிறதுனா அதெல்லாம் சொல்லியிருக்கா, அவன் மாட்டுக்கு சொல்லியிருக்கா, நான் மாட்டுக்கு போகிற வாக்கில் போயிட்டுருக்கிறேன்னு அந்த தத்துவத்தில் தான் இங்கே ததப்பின முஞ்சன் அந்த மார்க்கத்தை ஜனங்கள் விடமாட்டேங்கிறா. ஏன்னா சுவாபாவிகமாக நம்மளோட இயல்பு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அனுபவிப்பேன் தவிர இது கஷ்டம் என்னோட கஷ்டம் இல்லை, இது சரீரத்துக்கு தான் கஷ்டம், இதை அந்த கஷ்டத்தை மறந்துட்டு நம்ம ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம் பண்ணோன்னு வருதுங்கிறது ரொம்ப கடினமானது. அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு, என்ன முயற்சி? பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யம். இந்த நித்தியங்கிறத நித்திய அனித்திய விவேக விசார் டெய்லின்னு படிச்சிடக்கூடாது. எது நித்தியம் எது அனித்தியம், அந்த விவேகத்தை நீ போட்டு மிருதங்கத்தை அடி வாங்குற மாதிரி இந்த பக்கம் ஒரு தாளம் அந்த பக்கம் ஒரு தாளம், நடுவில் வேக்கம்
இந்த மிருதங்கத்தில் காற்று தான் இருக்குது. அப்பயே சொல்லியிருக்கோம், காத்தாடி மாதிரி காற்றுல அடி வாங்கணும். அப்போ பிராணாயாமம், இந்த பிராணாயாமங்கிறது யோக சாஸ்திரம் இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சால் கூட இந்த பிராணாயாமங்கிறது வேறு அர்த்தம். நம்ம பிராணாயாமம் பண்ணுறது, சந்தியாகம் பண்ணுறது, பிரெத்தை அர்த்தம் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. உண்மையில் இன்டெஸ்டினுக்கெலாம் நல்ல எக்ஸசைஸு, இந்த டிசீஸுக்கெல்லாம் வரவாளுக்கு, ஆஸ்மா வாழ்க்கெலாம் நல்லது, பொதுவாகவே நல்லது. எத்தனை கோஷா நம்ம 5 கோஷத்தில் என்னென்ன கோஷங்க சொல்லுங்க? பஞ்ச கோஷா என்னென்ன? ஆமாம், விட மாட்டேங்கிறா. அன்னமய கோஷா ஃபஸ்ட்டு நமக்கு போனோம். அப்புறம் மனோமய 3வது, 2வது பிராணமய கோஷா கோஷா. விஞ்ஞானமும் மனத்தை மாற்றிக்கலாம். முதல்து அன்னம், கடைசியில் ஆனந்தம். அன்னத்துக்கு அப்புறம் பிராணன். மனோ வைத்தியம் விஞ்ஞானம் வைக்கலாம், அது ரெண்டும் சென்டர் பொசிஷன். ஆனால் ஃபஸ்ட்டு அன்னமய கோஷம், அன்னத்தால் தான் நம்ம சரீரம். அந்த பிராணனுக்கு மேலே நம்ம அபிமானம் வச்சிருக்கிறது, நம்ம ஜீவன் பரியந்தம் ஒழுங்காக மூச்சு காற்று விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தூங்க வேண்டிய டயத்தில் தூங்கணும், சாப்பிட வேண்டிய டயத்தில் சாப்பிடணும், மனசை அலக்கடிக்கக்கூடாது, ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் பிராணாயாமம். நான் பிரெத் டேக்கிங் எக்ஸசைஸுக்கு போகணுமே, டைம் ஆகிடுத்து, அந்த டென்ஷனோட போனால் இங்கே பிராணன் டேஞ்சரில் இருக்கார். DANGER இதுக்காக உண்மையில யோசிச்சு பாருங்க. யோகா நடத்துறவரும் ஸ்கூட்டர் அப்படி அமுத்தாரா, அந்த யோகா மேட்டை சுருட்டு வரும், லிஃப்டில் அப்படி ஏறுறா. கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். என்ன யோகா? பிராணத்துக்காக பிராணமயத்தை ரட்சணை பண்ணிக்கணும், ஒழுங்காக அதுலேயே சிஸ்டமேட்டிக்காக பண்ணும். அந்த டிசிப்ளினை புரிஞ்சிக்காம அதுதான் அத்தீவ விசித்திரா மூடா ஞான விஹீனா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த லிட்டில் நாலேஜ், திங்க் பிஃபோர் யூ இங்க், அந்த மாதிரி இந்த பிராணாமயத்தை புரிஞ்சிக்கணும். பிராணாயாமம் பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரங்கிறது தான் எல்லாத்தையும் இன்வேர்டு திருப்பிக்கோங்க. உங்களோட ஆசையை நல்லா ஆசைப்படுங்க பிரம்ம தத்துவத்துக்கு மேலே, பஜகோந்தத்துக்கு மேலே நல்லா ஆசைப்படுங்க பிராணாயாமம் பண்ணுறதுக்கு. இன்னொரு மனோமய கோஷத்தை கொண்டு வாங்க கீதா தானம் பண்ணுறதுக்கு, ஆனந்தமயத்தை கொண்டு வாங்க பஜகோவிந்தத்துக்கு. இல்லையா 5 கோஷத்தை ஃபில்லப் பண்ணணுமே, மெட்டீரியலாக இல்லை, எல்லாம் எம்டியாக இப்போ இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. அப்போ ரீஃபில் பண்ணணுமே. பெட்ரோல் டேங்க்கு மாதிரி நம்மளோட இந்த டேங்க் இப்போ கிளியர் மைண்டோட ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி எனக்கு நாராயண பிடிக்குமா போகிறோம். நாராயணன் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே விவேகா சொல்லுவேன், ஆன்லைன் ஆரம்பிச்சுடுவேன். டென்ஷனே பல பேருக்கு நான் சொல்லுறது எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஸ்பிரிச்சுவல் லேர்னிங், நாட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். அங்கே தான் பிராணாயாமத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யாநித்ய விவேக விசார. இதில் இன்னொன்றும் அவசரப்பட்டு நம்ம சொல்கிறதுக்கு போகக்கூடாது. யோஜனை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த விசாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் எஸ்கேப் பண்ணு போயிடும். நம்ம மனசு இருக்குல்ல, இந்த டிப்ஸ்லாம் நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நானே 4 இது படிக்கலான்னு எடுத்து வச்சுப்பேன். கடைசியில் எதை ஆரம்பிச்சு பார்த்தாக்கா டைம் எடுத்து நானே முடிச்சுட்டு வெத்தக்கொம்புக்கு போயிடுவேன். ஏன்னா போஜன டைம் வந்துருச்சா, அங்கே டைம் டிசிப்ளின் பார்க்கணும் இல்லையா. இது தான் விவேக விசாரங்கிறது. ஏதோ ஒன்று எடுத்துக்கப்பா, எல்லாம் உனக்கு அந்த விவேகத்தை தான் தரப்போகுது. விவேகத்துக்கு மேலே விசாரம் பண்ணதுன்னு சொல்லியிருக்கே தவிர இது ஒழுங்காக அது ஒழுங்கான பண்ண சொல்ல. இந்த இதில் உங்களோட விசாரம் முழுக்கவே விவேக தத்துவத்தில் இருக்கணும். விச் இஸ் பெட்டருங்கிறதுல
எவ்ரிதிங் இஸ் ஆத்ம தத்துவம், பரபிரம்மஸ்வரூபம், ஆனந்தமயம் தான். எது படித்தா ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம் தான். அந்த மாதிரி தான் நந்தத்தி நந்தத்தி, ராமாயணமும் நந்தத்தி, கிருஷ்ணலீலையும் நந்தத்தி, ராமச்சரித்த மார்க்கன், அது அனுமான் சரித்திரமும் நந்தத்தி தான். ஒன்றும் இல்லை, நமஸ்தேசு மகாமாயா, எனக்கு அவ்வளோதான் போகிறோம் ஒழுங்காக சொல்லிட்டோம். அதிலே நமக்கு சாஸ்திராம சொல்லும்போது என்னோட இதை தான் சொல்கிறேன், எப்படாப்பா ஸ்ரீராம ராம ராமேஜி வரும்னு இருக்கு. அதில் புனரப்பி யாராவது ஒரு விட்டு விட்டாக்க அது மறுபடியும் ஆரம்பத்துக்கு போயிடுவான், இல்லையாக்க 12 ஸ்லோகம் தாவிடுவோம், ஹை ஜம்ப் மாதிரி போயிடும் விஷ்ணு சஹஸ்ரநாமா. மற்ற சாஸ்திரம் அப்படி போகாத, ஏன்னா அங்கே கொஞ்சம் பார்த்து படிப்போம், இது கோரஸாக வேறு பாட ஆரம்பிச்சுருவோம். பிராணாயாம பிரத்யாஹாரம் நித்யா நித்ய விவேக விசார ஜப்ய சமேத். இந்த ஜாப்டேங்கிறது ஜபம், தொடவிடாட ஜபமாலை. ஜபமாலையோடையும் பண்ணலாம். ராம 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 சிவ சிவ சிவான்னு சொல்லலாம், முருகா சொல்லலாம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இல்லை பிராணாயாமம் தெரிஞ்சவா அந்த சின்மயா மிஷன் மற்றெல்லாம் சொல்கிற மாதிரி மூச்சு அடைக்கிறது, இதெல்லாமே ஜபம் தான். அந்த மாதிரி ஜப்பியம் சமயத்தனக்கா அதையும் சேர்த்துக்கணும், எதையும் விடக்கூடாது. ஏன்னா உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற இல்லை, இதெல்லாம் பண்ணி பாரு, நேரமே போகிற. பிரம்மத்தை பற்றி ஆத்மதான் நீ விசாரம் பண்ணிகிட்டே இருக்க. ஸோ அவர் 4 டிப்ஸு கொடுத்து இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா ஜென்ம சதம்னா லபியத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன நீ ஓவர் சிலபஸை தாண்டி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்ட. ஸோ சத்தியம் இந்த ஜென்மத்தில் உனக்கு இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணினா கிடைத்தா விட்டது. அடுத்த சொல்ல இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்றைக்கே கிடைத்தாட்டேன்னு அவர் சொல்கிறத பரிபூர்ண சத்தியம் தான். நான் அந்த சத்தியத்தை அனுபவிக்கிறேன், அதை இன்றைக்கி ரொம்ப அனுபவிக்கிறேன். பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா நித்ய விசேஷ ஜப்ய சமேத சமாதி விதானம். இதுதான் சமாதி நிலை. அவெல்லாம் சித்தித்து அப்புறம் ஜீவர் புக்தர் சித்தியானத்துக்கு அப்புறம் சமாதி. உன் மனசை சமாதி நிலையில் அந்த கிறிஸ்டல் கிளியராக உன் பிரெயின் டேங்கை வச்சுட்டு சஜ்ஜன சங்கே சித்தத்தை அங்கே கொண்டு போயிட்டு ஒரே ரூபத்தை தியானம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு சாஸ்திரம் பண்ணிட்டு கீதா படிச்சுன்னு இப்படி இருந்தால் எதுலேயும் தடுமாறாமல் நீ மாட்டுக்கு டைம் போகிறதே தெரியாமல் யாராவது தட்டி எப்படின்னா கூட ஆயிடுச்சா அப்புறமா வரேன் இது தொடர்கதியாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணினா சமாதி நிதானம். நிதானம்னாக்க என்ன, நிதானமாக ஒன்று செய்யணும்னு சொல்கிறா இல்லையா, அந்த நிதானம் நம்மளோட மனசில் அடக்கி கொள்வது தான் உண்மையான நிதானம். அந்த நிதானத்தை அடைந்தால் அதை விட பெரிய சாதனையே கிடையாது. ஜப்ய சமேத சமாதி விதானம் பூர்வ அவதானம். அவதானம்னாக்க என்ன, ஒரு சின்ன வார்த்தையை நீங்கள் சேர்த்துருந்தால் எல்லாருக்குமே அது என்னன்னு தெரிஞ்சிடும். விசர்ல அந்த விசர்க கிடையாது. சாவதான சாவதான அட்டென்ஷன். அட்டென்ஷன் அவதானனால அட்டென்ஷன். அட்டென்ஷன் மிலிட்ரியில் கூட லெஃப்ட் அண்ட் ரைட் போது சாவதான் தான் சொல்வார், ஸ்டாண்டர்ட் டென்ஷன் ப்ளீஸ். அந்த சாவதானங்கிறது கல்யாணத்தில் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் மீன கல்யாணம் தரையை போட்டுட்டு ஒவ்வொரு ராதா கல்யாணம் கோத்திரம் மாற்றி சொல்லும்போது சாவதானா சொல்லித்தான் மந்திரம்லாம் சொல்லுவாள். அதாவது கல்யாணமே சாவதானமாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். 4:45 காசி யாத்திரை எங்கே போகிறதா, 6 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சிட்டு 7 மணிக்கு மண்டபம் காலி. எங்கத்தை சாவதானமாக பண்ணிக்கணும். நிச்சயதார்த்தத்தை அவசரமாக பண்ணிட்டான், அதுதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிட்டாச்சே. ஸோ இது அவசரமாக சாவதான அந்த. ஸோ நம்ம பண்ணுற சிந்தனை எல்லாமே நல்ல பூர்வ அவதானம். அவசரப்பட்டு பண்ணாத. நாளைக்கு நீ தேடவே தேடாத,
நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் நல்லா கெட்டி மேலாம் வாசினா நாளைக்கே எனக்கு பிரம்ம தத்துவம் அடைஞ்சு வேணாம் இத்தனை நாள் கிடைக்கல இல்லை ஒன்றும் குறைஞ்சி போயிடல பஜகோவிந்தத்தை படிச்சுட்டு இல்லை அதுவே உனக்கு சாவதானமாக வேற படிச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன். குர்ப அவதானம் மகத் அவதானம். நீ இதை புரிஞ்சுட்டு பண்ணினா மகத்தான நிலப்பா. இதன் பகவத்பாதர் சொன்னதை சரியாக புரிஞ்சுட்டு நியமமாக படிப்படியாக நீ சாவதானமாக பண்ணினா அது பெரிய அவதான நிலையை நீ அடைஞ்சிட்ட. அதாவது மவுண்ட் எவரெஸ்டோட சிகரத்துக்கு நம்மளோட ஆத்ம விசாரத்தை மனசில் அந்த பீக் லெவலுக்கு நம்ம அடைஞ்சாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் இப்போ அப்பாடா அங்கே வந்துவிட்டோம். ஆனால் இங்கே போய் நான் யாரை தேடுறது? கீழியாவது இந்த ரூமுக்கு எப்படி போகலாம், அந்த கிளாஸுக்கு எப்படி போகலாம், இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? இனிமேல் அந்த நிலையில் இருக்கணும். ஸ்லோகத்துலாம் அர்த்தமே தேடக்கூடாது. ஏன்னா ஒரே சிந்தனை பகவத் சிந்தனை, ஆத்மா சிந்தனை, அகம் பிரம்மாஸ்மிங்கிற சிந்தனை. அப்போ கடைசி கட்டம் குரு சரணாம் புஜ நிர்பர பக்த சம்சாராத் சிராத் பவ முக்தா. குருக்கு மேலே பரிபூர்ண ஸ்ரத்த பக்தியோக குருவே நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு மார்க்கம், நீங்கள் ஒருவர் தான் வழிகாட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் இன்னுமே சந்தேகம் ஆனா ஊனா அப்பன்னா அதெல்லாம் கேட்காம கண்மூடித்தனமாக இல்லை கண்ணை திறந்துட்டு நல்லா கிளியராக என் மைண்ட் இருக்கு, கிறிஸ்டல் கிளியராக தியானம் பண்ண எல்லாம் சித்தியாக இருக்கேன், நான் என்ன செய்யணும்? அந்த மாதிரி கேட்கும்போது அவர் பாதத்தை பிடிச்சிட்டு அவரே தியானம் பண்ணிட்டு இருந்தால் அந்த க்ஷணத்திலேயே சம்சாராத் அச்சிராத் சிரானா வேகம், அச்சிராத்னாக இன்ஸ்டன்ட் காஃபி விட இன்ஸ்டன்ட் முக்தி. யூ ஹாவ் ஆல்ரெடி அட்டைன். இந்த க்ஷணத்தில் அந்த முக்தா நிலையை உங்கள் ஹிருதயத்தில் நீங்கள் தான் உணரணும். நீங்கள் உணர்ந்துட்டேன்னு நான் சொல்ல முடியாது, நான் உணர்ந்துட்டேன்னு நீங்கள் பார்க்க முடியாது. அவாவா உணர்ந்தோன்னாக்க ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரங்கிற கோஷந்தான் அங்கே வரும். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சார சிரத்பவ முக்தா சேந்திரிய மானச. எல்லா இந்திரியங்களும் மனசுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஒரு இந்திரியங்கள் கூட வெளியிலே கிடையாது. எல்லாம் பிரத்யாகாரம் நன்னா பண்ணி எதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியில் விட்டோமோ எதனால எல்லா இந்திரியம் அந்த இந்திரியங்களான ஒரே கட்டி பண்டல் ஆஃப் பெனிஃபிட்ஸ்னு ஆத்துக்குள்ளே இனிமேல் கட்டே பிரிக்கக்கூடாது. இந்திரியங்கள் வெளியில் நல்லா சாப்பிடணும், நல்லா பக்தி பண்ணணும், நல்லா பூஜை பண்ணணும், நல்லா வாக்கிங் போகணும், அதெல்லாம் சரி. இந்த சிந்தனையோட நாட் ஃபார் மெட்டீரியலிஸ்டிக் அவுட்சைட் வேர்ல்ட், எவ்ரிதிங் ஃபார் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் இன்னர் வேர்ல்டு. உலகம் இருக்கிற முட்டம், நம்ம சரீரம் இருக்கிற முட்டம் அவுட்சைட் வேர்ல்டில் சஞ்சாரம் பண்ணுறான். இன்சைட் வேர்ல்டு தான் லிவ். வி ஆர் லிவிங் இன் அவர் இன்சைட் ஸ்பிரிச்சுவல் சம்சாரம். எக்ஸ்டர்னல் சம்சாரம் त्यक्त्वा अंतरात्मीय संसारम एव अस्माकं इतोपि नित्य जीवनम. இதுக்கு அப்புறம் இன்னைக்கு குருவாரம் இன்னில் ஏற்கனவே இருக்கான். இன்னிலிருந்து புனः ஏக சங்கல்பா. பஜகோவிந்தம் சொன்னதுனால எல்லாம் கோவிந்தன்ட்ட சரண் அடைந்தாயிட்டு. அவர் எனக்கு நல்லா வழிகாட்டி விட்டார். சேந்திரிய மானச நியமாதே. அப்படி இந்திரியங்களை உள்ளாக்கிறதால என்ன ஆகுது? துவாம் திரக்ஷசி, நீ பார்க்கிறாய், பார்ப்பாய். என்ன சொல்ற? இங்கத்தான்
கஹத்வம் துவம் திரக்ஷசி, என்ன பாப்பா, எங்க பாப்பா? நிஜ ஹிருதயஸ்தம், உண்மையான உன்னோட அந்த அது பொய் இல்லையே. நமக்கு ஹார்ட் இருக்குங்கிற நான் இருக்கிறேன்னு நமக்கு யாரும் சொல்ல வேண்டாம். இருட்டிலே நான் இருக்கேன்னு தெரியும், காட்டிலே நான் இருக்கேன்னு தெரியும், வீட்டிலே நான் இருக்கேன்னு தெரியும். நான் இருக்கேங்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் வேணுமா? அப்போ நான் இருக்கேனாலே ஹிருதயம் இருக்குது, அந்த ஹிருதயம்னாலே பிராணன் இன்னும் ஓடிட்டுருக்கு. அந்த பிராணத்தில் இந்திரியங்கள்லாம் உள்ளே கொண்டுந்தாச்சு, அந்த ஹிருதயத்தை அழுக்கே கிடையாது. அங்கே உள்ளே இருக்கிற பரமாத்மா ஜோதிஸ்வரம் அகமேவ ஜோதி, அந்த ஜோதி பிரகாசம், அந்த தெய்வம் ஹிருதயத்தில் இத்தனை வருஷமாக சதா குடி கொண்டிருக்கிற தெய்வம், குடியிருந்த கோவில் உன் ஹிருதயத்தில் தெய்வத்தை நீ பார்க்கிறாய், உணர்கிறாய், கண்டு விட்டாய். திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம், அதுதான் அதோட ஸ்தலம். அந்த ஆத்மஸ்வரமாக அந்த ஆத்மா விட்டு வெளியில் போகல, உன் இந்திரியங்கள் தான் வெளியில் போச்சு, அங்கே தான் இருக்க. நீ அதை கண்டு கொண்டு விட்டாய், நீ உணர்ந்து விட்டாய். மூட கஷ்டன வையாகரணோ டுக்ரோஞ்சரணாத்யயன துரீன. இதை எக்ஸ்பிளனேஷனுக்கு இது கொடுக்கல. ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? நகி நகி ரக்ஷதி துக்ருன். இது நீ இது மாதிரி வந்துட்டல, மற்றவா எல்லாம் அந்த ஆரம்ப கட்டில் இருக்கான்னு புரிஞ்சுக்கோ. அவள் எல்லாரும் நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணி. இனிமேல் அவளுக்கு மறுபடியும் இந்த செமிஸ்டர் முடிஞ்சது, ஃப்ரெஷ் செமிஸ்டர் ஓப்பன். அதனால் நமக்கு என்ன? ஸ்ரீமத் சங்கர பகவத் சிஷ்யை, பகவத் பாதர் அவரோட சிஷ்யர்கள் குருமார்கள் அஸ்மாத் பர்யந்தம் என்ன சொல்கிறோம்? சதாசிவ சமாரம்பாம் சங்கர ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீமத் சங்கர பகவத் சிஷ்யை போதித்த, உபதேசம் பண்ணின, நன்றாக புரிய வைத்த, எல்லா கிளாரிஃபிகேஷனும் புட்டு புட்டு எல்லா கல் நெல் எல்லாம் சாட்சாத் ஸ்பட்டிக மாதிரி இருக்கிற நெல்லூர் அரிசி மாதிரி நமக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டால் அவா சொன்னதை ஆசே சேதித கரண, அதுதான் உனக்கு இன்னுமே சாதனை. அது ஒன்று தான் மார்க்கம். அதை நன்னா காதில் கேட்டதை கடைப்பிடிக்கிறது தான் நம்மளோட ஒரே விசாரம், ஒரே மார்க்கம்னு சொல்லி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன்கரணே. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. पूर्णमिदं सर्वम्. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. नमः पार्वतीपदे हर महादेव. सर्वे जना सुखिनो भवन्तु, समस्तलोकान् सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमो नमः. हरिः